ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிற மக்கள். பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பராக இருக்கு இல்லையா இந்த இடம். நாங்கள் நாகர்கோவில் வழியாக போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு பேடி ஃபீல்டை பார்த்தோம் மக்கள். சூப்பராக இருக்கு. இப்படிப்பட்ட லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்க்கணுன்னா ரியலாக எல்லோரும் கன்னியாகுமரிக்கு தான் வரணும். நமக்கு அவ்வளோ அவங்க பாருங்கள், மேலே மலை, கீழே எல்லாம் அதை சுற்றி கோகோனட் ட்ரீஸ், அதுக்கு கீழே வயல், ஃபுல் சரௌண்டிங் ஏரியா பாருங்கள். அதை தொட்டா போல் கை இருக்கு இல்லையா, ஃபுல் சரௌண்டிங் ஏரியா பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா. ரசிக்கிறதுக்கு 1000 கண்கள் நமக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு பிளேஸ் தான் கன்னியாகுமரி மாவட்டம். ரியலாக எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் இந்த பேடி ஃபீல்டில். நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் நின்று வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். எங்களை மாதிரி நிறைய பேர் வண்டியில் போயிட்டுருக்கிறவங்க எல்லாம் இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் வீடுகளில் இருந்தாலும் எல்லாத்தையும் இப்படிப்பட்ட இயற்கைக்கு பக்கத்தில் நம்ம அந்த இயற்கையான காற்றை வாங்கிட்டு நம்ம இருக்கும்போது எல்லா கஷ்டங்களும் மறந்து நம்ம இன்னும் நம்ம லைஃப்பை நல்ல முறையில் வாழணும்னு சொல்லிட்டு இயற்கை நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக நமக்கு கொடுக்குது. ஸோ எவ்வளோ காட் கிரியேஷன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. இந்த பேடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே பேடி ஃபீல்டுக்கு அதுக்கு கீழே எப்போதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், தண்ணி நிலப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த பேடி ஃபீல்டில் பைப் செட்டிங் கொடுத்துருப்பாங்க, மோட்டார் வச்சு. எப்போதுமே அந்த மண் கூட அது பதப்பதான்னு இருந்துகிட்ருக்கோம். ஸோ எப்போதுமே வாட்டர் நைப்போடு அப்படி இருந்துகிட்ருக்கோம். அதை சுற்றி எப்போதுமே வாட்டர் அந்த பைப்பு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், சுற்றி அதுக்கு அந்த கண்ணு கட்டின தூரத்தில் வாழை தோப்பு கூட இருக்குது. பார்த்தீங்களா, ரியலாக வில்லேஜ் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபாக இருக்கும் மக்களே. ஏன்னா இதை தாண்டி நீங்கள் சிட்டிக்கு எல்லாம் போயிட்டோன்னா ரியலாக இந்த ஹாப்பி எல்லாம் கிடைக்குமானா இருக்கவே இருக்காது. நம்ம இந்த வில்லேஜில் இருக்கும்போது பட் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு நிசாரமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது அது மாதிரி தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் நிசாரமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தை தாண்டி நம்ம வெளியே போயிட்டோம்னா எந்த இயற்கையான காட்சிகளெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்பார்ட்மெண்ட்ஸு, கல், மண் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு கூட நம்ம வாழ்கிறது. ஸோ அந்த லைஃப்பை அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இயற்கையோட வாழ்கிற இந்த லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இயற்கையோடு வாழ்ந்துட்டுருக்க ஒவ்வொரு மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கடவுளோட படைப்பை பார்த்து ரசித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த பேடி, இந்த நெல் இருக்கு இல்லையா மக்களே, இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வளர்ந்து அறுவடை பண்ணி என்ன செய்வாங்க, மிஷினில் எல்லாம் இது பண்ணி அது நமக்கு அரிசியாக வருது. அந்த அரிசியை தான் நம்ம ரைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட பொட்டானிக்கல் நேம் ஒரிசா சாட்டிவா.